பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஆண்டவரே, அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். நாம் பார்க்கிறோம், இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் ஓமைகளாலே அநேக காரியங்கள் பேசுகிறார். பாருங்கள், அதோட ஆரம்பத்தில் இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். ஊமைகளாக அநேக காரியங்களை பேசுகிறார். இப்போ விதைக்கிறவனை பற்றி ஊமை சொல்லியிருக்கார். அந்த விதை எந்தெந்த இடத்துல விழுவுது, ஒரு 4 விதமான இடங்களில் விழுவுது. அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் மக்கள், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளையே அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விதை, அந்த வசனம் எப்படிப்பட்ட இருதயத்தில் விதைக்கப்படுகிறதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் விதை மனுஷனுக்கு ஒப்பாக இருக்குதுன்னு சொல்லி, அதோட களைகளும் விதைக்கப்படுகிறது. களைகள் பொல்லாங்கன் விதைக்கிறான்னு சொல்லி, அது அறுப்பு காலம் வரைக்கும் வைத்திருந்து அது நியாய தீர்ப்பு செய்யப்படும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அதை பற்றி நம்ம தியானித்தோம். இந்த மாதிரி ஆண்டவர் அநேக காரியங்கள் உண்மைகளாக பேசுகிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா, அது பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பொக்கிஷம் அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறதாக உண்மை சொல்லப்பட்டதை பார்த்தோம். அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது, மீனோட வலையை ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். இத்தனை காரியங்கள் ஆண்டவர் அந்த ஜனங்கள்கிட்ட, சீசர்கள்கிட்ட ஆண்டவர் ஓமைகளாகவே பேசுகிறார். அப்போ சீசர்கள் இந்த ஓமைக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டபோது சீசர்கள்கிட்ட அதோடைய ஆழமான சத்தியத்தை விளக்குகிறார். பரலோக ராஜ்யம் நம்ம காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்ட சொல்கிறாரு. அந்த ஆண்டவரோட வார்த்தை கேட்டு அது இருதயத்தில் உணராமல் அதை ஒரு சூப்பர்ஃபிஷியலாக கேட்காதபடி இருதயத்தில் உணர்வுள்ள இருதயத்தோடு அதன்படி செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த ஓமைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த ஓமைகளாம் சொல்லி முடிச்சுட்டு தான் ஆண்டவர் கேட்குறாரு, பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். இதில் நம்ம பார்க்குறோம், எத்தனை பேர் அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளோ கூட்டத்தில் ஜனங்க இருக்காங்க, சீசல் இருக்காங்க. எத்தனை பேர் அறிந்து கொண்டோம் என்று சொல்கிறாங்க? ஆமாண்டவர் அறிந்து கொண்டோம். இதில் எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறார்கள்? இல்லை மேம்போக்கா சூப்பர்ஃபிஷியலாக கவனத்தை எங்கேயோ வைத்து கொண்டு அவர்கள் கேட்டவர்களாகவும் அநேகர் இருக்கலாம். அநேகர் சொந்த சிந்தைகளை நினைத்து கொண்டு கூட இருக்கலாம். ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு, புரியாமல் சொல்கிறாரு, ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு கூட நினைக்கலாம். பலவிதமான தரப்பட்ட மக்கள் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்காங்க. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமைகளை சொல்லிக்காரு. பலியிறைக்கு விதைக்கப்பட்ட விதை, கற்பரில் விதைக்கப்பட்ட விதை, முற்செடியில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அப்போ எந்த விதமான எண்ணத்தோடு அவர்கள் கேட்கிறார்களோ அது அந்தளவுக்கு தான் பலன் கொடுக்கும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போல கேட்ட இந்த சத்தியத்தை அதை உள்வாங்கி, சத்தியத்தை முழுவதுமாக இருதயத்துக்குள், நல்ல நிலமாகி இருதயத்துக்குள் உள்வாங்கி அதை அசை போட்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பிக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். பரலோக ராஜ்யத்தை இங்கே பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்குறார். அதற்கு அவர்கள், ஆம் ஆண்டவரே, ஆம் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றாங்க. இவைகளில் நம்மளே நாமே யோசித்து பார்ப்போமா? நாம் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போம். காலம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் வருகை எந்த நிமிஷத்தில் வேணாலும் இருக்கலாம். கடைசி மணி துளிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் சுயநலமாக நம்மளை பற்றியே நினைத்து கொண்டிருக்கோமா? நான் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும். நாம் சுயநலமாக யோசிக்கிறோமா? மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம் மனசும் அதுக்காக அந்த பாரம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறோமா? இயேசு கிறிஸ்து சொன்னப்பட்ட இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை முழுவதுமாக விசுவாசிக்கிறோமா?
இல்லை பாதி விசுவாசம் பாதி விசுவாசம் இல்லாமல் அரைகுறை மனதோடு இருக்கிறோமா? நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறோம்? நம்மக்கிட்ட எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது? நமக்குள் முழுவதுமாக 100% அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எதில் அர்ப்பணிக்கிறோம்? நாம் முழுவதுமாக நம்மளையே அர்ப்பணிக்க வேண்டும். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். பலிபீடத்தில் எப்படி ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தாரோ ஆபிரகாம், ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று பலிபீடத்திலே அந்த ஈசாக்கோட முழு சரீரம், ஆவி, ஆத்மா முழுவதும் பலிபீடத்திலே வைக்கப்பட்டது. பலிபீடத்திலே ஆபிரகாம் மட்டும் தன் மகனை வைக்கவில்லை. ஈசாக்கு ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிற மகன், அவனே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். அவன் எழுந்து ஓடவில்லை. கையை கட்டி காலை கட்டி அந்த பலிபீடத்தில் படுக்க வைக்கும்போது கை கட்டுற வரைக்கும் கால் கட்டுற வரைக்கும் அவன் அமைதியாக இருந்தான். அவன் டீனேஜ் பருவத்தில் இருக்கிற பையன் ஓடிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இப்படி சொன்னாங்க, மகனே உன்னை பலிபீடத்தில் நான் வைக்கிறேன், உன்னை ஆண்டவருக்காக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். நான் அதை நிறைவேற்றியிருக்கிறேன், அதற்காக தான் இந்த மலைக்கு வந்திருக்கிறோம். இப்படிலாம் சொல்லும்போது அவன் ஆண்டவருக்கு சித்தனா நான் என்னை முழுவதுமாக தத்தம் செய்கிறேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி தான் பலிபீடத்தில் அவனே படுத்துட்டான். அவன் மறுதரம் ஒன்றும் பேசவில்லை. ஏன் இப்படி செய்கிறீங்க, ஏன் முரட்டு பண்ணி எதுவுமே பண்ணலை. ஆண்டவர் அதே அர்ப்பணிப்பு நம் ஒவ்வொருவரோடும் எதிர்பார்க்கிறார். பரலோக ராஜ்யம், நம் பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே சொற்ப காலங்கள். இது நிரந்தரம் அல்ல. இந்த மாயையான உலகம் எல்லாம் மாயை. பூமிக்கு கீழே நடக்கிறது எல்லாம் மாயையும் மனதிற்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று பிரசங்கி புஸ்தகத்திலே சாலமோன் எழுதியிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். அவன் அனுபவித்து எழுதியிருக்கிறான். உண்மைதான், இந்த பூமிக்கு கீழே நடக்கிறதெல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. நிரந்தரமானது பரலோகம். நம் பரலோக பிரஜை. நாம் அங்கிருந்து தான் இந்த பூமிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரும்பி நம்மளோட ஓட்டத்தின் முடிவு திரும்பவும் அங்கேயே போய் சேர வேண்டும். நம்மளோட டெஸ்டினேஷன் பரலோக ராஜ்யமாக இருக்க வேண்டும். நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே, பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், அடிமையோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நாங்கள் முழுவதுமாக எங்களையே நாங்கள் அப்பா தற்பரிசோதனை பண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பாவியாகி எங்கள் மீது கிருபையாக இரும் ஆண்டவரே. அப்பா ஒரு காரியமே இல்லை ஆண்டவரே, எங்களை எடுத்து நடத்துகிறது நீர் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மட்டும் ஜீவன் தந்து, பலன் தந்து, சுகம் தந்து நீங்கள் நடத்துகிறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்கள் வாழ்நாட்களில் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறே, ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. நீர் அப்படியே ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு உள்ளத்திலும் அப்பா நீர் அர்ப்பணிப்பு, முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். முழுமையாக எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீங்களே எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் வாழுங்கப்பா. என்றோ நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று ஆண்டவரே. இனி வாழ்வது கிறிஸ்து எனக்குள்ளே இருந்து நீரே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.